Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சேலம் ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா கருவாடு குழம்பு. இது பாத்தீங்கன்னா நம்ம மண் சட்டி வச்சு செய்ய போறோம். அது கொஞ்சம் டிஃபரண்ட் டேஸ்டாவும் இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்க நான் வந்து ஒரு மண் பாத்திரம் வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்தி இருக்கேன். இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுறேன். கடுகு பொரியட்டும். இப்போ கடுகு பொரியுது. நான் ஒரு 3 காஞ்ச மிளகாய் வச்சிருக்கேன், அதை போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன். ஒரு முழு பூண்டு இந்த மாதிரி உரிச்சு வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமா கருவேப்பிலை போடுறேன். இப்போ வெங்காயம் பாருங்க ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி வச்சிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்க மிளகாய் பொடி பார்த்து போட்டுக்கோங்க. இது 1 நிமிஷம் வதக்கலாம். இது பச்சை வாசனை போகட்டும். இப்போ பாருங்க நான் ஒரு 3 பெரிய தக்காளி இந்த மாதிரி நான் அரைச்சி வச்சிருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இந்த தக்காளி நமக்கு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் ஒரு 4 கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இப்போ இதை மூடி இந்த கத்திரிக்காயை கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமா தண்ணி ஊத்துறேன். மறுபடியும் மூடி கத்திரிக்காயை வேக வச்சுக்கலாம். இப்போ ஓபன் பண்ணலாம். இப்போ கத்திரிக்காய் பாருங்க ஒரு 1/2 வேக்காடு வெந்துருச்சு. இப்போ இதெல்லாம் நான் ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சிருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த புளி பச்சை வாசனையும் போகும், இந்த காய் வேகும், அதனால மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ புளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி நெய்ஸா அரைச்சி வச்சிருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊத்துறேன். இது ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். ஓபன் பண்ணலாம். பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து 100 கிராம் அளவுக்கு இந்த கொல்லி கருவாடு வந்து கிளீன் பண்ணி நல்லா சுடு தண்ணியில் போட்டு 1க்கு ஒரு 3-4 வாட்டி வாஷ் பண்ண மாதிரி தான், அது மண்ணெல்லாம் இது இருக்காது. இப்போ இதை போட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம்
அந்த சட்டியில் இருக்கிற சூடுலேயே வெந்துடும். அதாவது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்க 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாலும் இந்த மண் சட்டியோட சூட்டில் பார்த்தீங்கன்னா கொதிச்சுட்டே இருக்கும். இப்போ மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சேலம் ஸ்பெஷல் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சுடுசாதத்தில் போட்டு பிசைஞ்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் திக்காக வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணுன்னா கூட தண்ணியாக வச்சுக்கலாம். திக்காக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எப்படியோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.